திருச்சியிலையும் புதுக்கோட்டையும் சேர்த்து மொத்தமே ஒரு 10-15 ஓட்டு தான் இருக்கு. இந்த 10-15 பேருக்காக எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப எல்லாருமே வந்து ஒரு தாய்மாமன் ரேஞ்சுக்கு தான் இப்ப இருக்கிறாங்க. தயாரிப்பாளர்லாம் பாண்டியராஜ் மாமான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க, தாய்மாமன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இளையராஜா இசை நிகழ்ச்சி நடத்துன்னு சொல்லிருக்கீங்களா, கண்டிப்பா நீங்க வெற்றி பெற்றால் தான் நடத்துவீங்களா? இல்ல கன்ஃபார்ம் முடிவு கன்ஃபார்ம், எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா கூப்பிடுவோம். இவங்களை நான் எதுக்கு ஆதரிச்சு இங்க உள்ளுக்க வந்திருக்கேன் அப்படின்னா, அதான் எல்லாத்துலயும் சொல்றதுதான். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அணிக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு. இந்த அணிக்குள்ள இருந்துகிட்டு இறம்ப கேள்வி கேட்க போறதே நான் தான். வெக்கமா இருக்கு. 5000 ரூபாய் இப்போ பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு வாய் கூசுது சொல்றது. பென்ஷன் கொடுக்க கூடாது, அவங்கள மறுபடியும் உட்கார வச்சு அதே நாற்காலியில தயாரிப்பாளர் அப்படின்ற அந்த அந்தஸ்து அவருக்கு திரும்பி நான் கொடுக்க போறேன். அதுதான் என்னோட வெற்றி. வின்னர்னு ஒரு படம் இருக்கு, அதுல இருந்து வடிவேல் வந்த காட்சி எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கொடுத்திருந்தா எங்க கூட இருக்க எங்க ஈசி மெம்பர்ல இருக்கிற வின்னர் ராமச்சந்திரன் அவர் வந்து பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு இருக்கிற இயந்திர வாழ்க்கையில ஒரு கல்யாணம் சடங்கு அப்படிங்கிற விஷயங்களை கூட நம்ம வந்து போன்ல தான் வச்சாங்க. கல்யாணம் வச்சிருக்க வந்துரு, சடங்கு வச்சு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். நேரில் போக முடியாத ஒரு இது. ஆனா இந்த தாய் மாமனை மட்டும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வரமாட்டாரு, மாலை எடுத்து போட மாட்டாரு, அந்த சம்பந்த உறவுகளை பண்ண மாட்டாரு. அதனால அவங்கள போய் நம்ம நேரில் சந்திச்சு நீங்க வரணும் அப்படின்னு முறையா கூப்பிடுவோம். உண்மையாவே எதுக்காக இங்க எவ்வளவு திருச்சியிலையும் புதுக்கோட்டையும் சேர்த்து மொத்தமே ஒரு 10-15 ஓட்டு தான் இருக்கு. இந்த 10-15 பேருக்காக எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப எல்லாருமே வந்து ஒரு தாய்மாமன் ரேஞ்சுக்கு தான் இப்ப இருக்கிறாங்க. தயாரிப்பாளர்லாம் பாண்டியராஜ் மாமான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க, தாய்மாமன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு நியூஸ் வரும், தயாரிப்பாளர்களை பாண்டியராஜ் மாமா என்று கூறிவிட்டார் அப்படின்னு. நான் தாய்மாமனுடைய உறவு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு தாய்மாமனா எல்லாருமே வந்து கேட்டு, ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுமே வந்து இங்க அவ்வளவு முக்கியமா இருக்கு. அவங்க ஐயா சொன்னது மாதிரி இந்த இடம் கொடுக்கறது அப்படிங்கறத வந்து எல்லாருமே வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விசால் சார் அணியும் எங்கள் அணியுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் பெரிய சவாலான விஷயம். என்ன அப்படின்னா, 1 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான். அவங்களும் இடத்த வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துல இருந்து சிறுபெரும்புதூர்ல இருந்து பல இடங்களை கூட்டிய கொண்ட காமிச்சு. இந்த வடிவில் காமெடி ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துலதான் கேணி இருந்துச்சு அப்படிங்கிற கதையா, கடைசியில பார்த்தா கேணிய காணுங்கிற கதையா, அந்த இடத்த கொடுக்க போறோம் இந்த இடத்த பட்டா போட போறோம்னு காமிக்கிறாங்க. அதுக்கு மட்டுமே குறைஞ்சது 20 லட்சம் ரூபாய் அந்த இன்னோவாவில போயிட்டு ஒரு 40 பேர் போயிட்டு பார்த்து வந்ததுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. அவ்வளவுதான் கணக்கு எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு கேள்வி எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, நடிகர் ஏன் இங்க வரணும், தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள நடிகை ஏன் வரணும்? இதுக்கு முன்னால தயாரிப்பாளர்களா இருந்தவங்க தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க, தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராமநாராயண் சார் வந்து இயக்குனராக இருந்தவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. திரு KR சார் அவர்கள் வந்து இயக்குனராக இருந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. திரு SSC சந்திரசேகர் சார் வந்து டைரக்டரா இருந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. ஏன் அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகர்கள் இருந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஏன் இருக்கக்கூடாது, நடிகரா இருந்து ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எனக்கே அதுதான். என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தயாரிப்பாளர்களா இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க படம் பண்றதுக்கு தான் உழைச்சிருக்காங்களே வந்து அடுத்தவங்க படம் பண்றதுக்கு பண்ணல. இவங்களை நான் எதுக்கு ஆதரிச்சு இங்க உள்ளுக்க வந்திருக்கேன் அப்படின்னா, அதான் எல்லாத்துலயும் சொல்றதுதான். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அணிக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு. இந்த அணிக்குள்ள இருந்துகிட்டு இறம்ப கேள்வி கேட்க போறதே நான் தான். சரியா பண்ணல, 1 வருஷத்துக்குள்ள இவங்க நிறைவேற்றலைன்னா பயங்கரமா ஃபர்ஸ்ட் 3வது நாள்ல இருந்தே ஜெயிச்ச 3வது நாள்ல இருந்தே கேள்விகள் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, தயாரிப்பாளர்களா சேர்ந்துக்கிட்டு பண்ண முடியாத விஷயம், இயக்குநர்களா சேர்ந்துட்டு பண்ண முடியாத விஷயம் நடிகர்களா சேர்ந்து பண்ண முடியும். இதுல வந்து நடிகர்கள் மட்டும் கிடையாது, தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்கும், நடிகர்கள் இருக்காங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்ப விசால் சார் நினைச்சாருன்னா ஒரு 10 நடிகர்களை கூப்பிட்டுக்கலாம், இந்த இயக்குநர்கள் நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் ஒரு விழா எடுத்து அது மூலமா 10 கோடியோ 15 கோடியோ கவர் பண்ணி ஒரு நல்ல விஷயங்களை தயாரிப்பாளர்களுக்கு பண்ணலாம். இந்த இடம்னு சொல்லி கண்கட்டி வித்த மாதிரியே ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்த வாங்கி கொடுக்கலாம். இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, 1 வருஷம் எங்க கையெழுத்து வாங்கி வச்சுட்டாங்க. இந்த 1 வருஷத்துக்குள்ள பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நானே வாங்க ப்ளீஸ் போவோம் வெளில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவேன். இது வரைக்கும் எல்லாரையும் நம்பியிருக்கோம். தயாரிப்பாளர்கள் இருந்த தலைவர்களை நம்பியிருக்கோம், இயக்குநர்கள் இருந்த தயாரிப்பாளர்கள் நம்பியிருக்கோம், நடிகர்களா இருக்கிற தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் நம்பித்தான் பார்ப்போமே அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால நம்பி கொடுங்க. கண்டிப்பா சிறு தயாரிப்பாளர்ல எல்லாருமே முதலாளிகள். அவங்க எல்லாத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரதுக்கான இந்த நம்ம அணி கண்டிப்பா அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் நினைக்கிறது ஒரே விஷயம் தான், மாற்றம் வேணும்ட்டு.
அந்த மாற்றத்தை வந்து எங்க அணி சார்பா பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா எல்லோருக்கும் ஒரே ஒரு கருத்து தான், நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். யாருக்குமே தனிப்பட்ட ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து இத்தனை வருஷமா அப்படி மாறி மாறி உட்கார்ந்து இருக்காங்களே, ஏன் ஒரு புது அணிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்ற அடிப்படையில இருக்காங்க. இந்த இளையராஜா இசை நிகழ்ச்சி நடத்துன்னு சொல்றீங்களா, கண்டிப்பா நீங்க வெற்றி பெற்றால் தான் நடத்துவீங்களா? இல்ல கன்ஃபார்ம் முடிவு கன்ஃபார்ம். நான் பேசிட்டேன் அண்ணன் ராஜா சாரோட. அட்லீஸ்ட் இல்லங்க, இது வெற்றி தோல்வின்றது எலெக்ஷனு. இந்த எலெக்ஷன்ல வெற்றி தோல்வின்றதுல வெற்றி நமக்கு தான், அது டவுட்டே கிடையாது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா கூப்பிடுவோம். தேவையில்லை. நேற்றுதான் செய்தி வந்திருக்கு. அது என்ன நம்ம பாக்கணும், 2 ரூபாய் பார்க்கணும். அவர் அமெரிக்கால இருக்காரு, இவரு ரெக்கார்டிங்ல இருக்காரு, அவன் போய் பார்க்கணும் இல்லையா? ஒரு சாங் வந்து பலருடைய உழைப்பு இல்ல சார், அது இளையராஜா உழைப்பு மட்டும்தான். அது வந்து முத அங்கிருந்து டியூன்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை வந்து அவர் சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது தன்னுடைய ஒரு கலை ரீதியான படைப்பு, அந்த படைப்புல வந்து அது வந்து அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே வரும். அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே படம் பண்ணிருக்க ஒவ்வொரு பாட்டுலையும் இந்நேரம் அவங்க எல்லாருமே பணக்காரனா இருப்பாங்க, கோடீஸ்வரனா இருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம். இந்த அவேர்னஸ் வந்து நம்ம மனிதர்கள் யாருமே புரியல தமிழ்நாட்டில் யாருமே. இந்நேரம் ஒரு ப்ரொடியூசர் நீங்க எடுத்துங்க, ஒரு தமிழ்ல ஒரு வின்னர்னு ஒரு படம் இருக்கு, அதுல இருந்து வந்து வடிவேல் வந்த காட்சி வந்து எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கொடுத்திருந்தா எங்க கூட இருக்க எங்க ஈசி மெம்பர்ல இருக்கிற வினர் ராமச்சந்திரன் அவர் வந்து பெரிய கோடீஸ்வரன். 2 வீடு காப்பிரைட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அது இன்னைக்கு தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அது இளையராஜா பாராட்டுறோம் நாங்க எல்லாரும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர்கள் நேர்ல போய் சந்திச்சு அவங்களோட குறைகள், முதல்ல ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட குறைகள் என்னன்றது கேட்டுக்கிட்டு, எல்லா தயாரிப்பாளருக்கும் அதான் சொன்ன மாதிரி 1 கோடியோ இல்லை 100 கோடியோ, அது படம் வந்து எடுக்கிறது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தயாரிப்பாளர் வந்து அவ்வளோ கஷ்டத்துல வந்து மீண்டு வர முடியாம அதே கஷ்டத்துல தான் இருந்திருக்காங்க. பட் நான் இன்னைக்கு டோர் டு டோர் ஒவ்வொரு மூத்த தயாரிப்பாளர்களும் சந்திக்கும் போது இது இல்லாமல், இந்த வாக்குறுதிகள் இல்லாமல் இதெல்லாம் நிறைவேற்றிருக்கோம் 12 மாசத்துக்குள்ள. எனக்கு என்னன்னா, மலையூர் மம்முட்டியான் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் சிவராமதாஸ் அண்ணனை போய் சந்திச்சேன். அவரு கண்ணில் உண்மையில எங்களை பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே விஷயம், ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது நானும் காத்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது பண்ணுங்க. நான் தனிப்பட்ட ஒரு மனிதனா ஒரு விஷயம் எடுத்திருக்கேன். அந்த சிவராமதாஸ் அண்ணனை மறுபடி திரும்பவும் தயாரிப்பாளரா நிக்க வைக்க போறது என்னோட வெற்றி. அவர் எதுவுமே இல்லாம, மானியமும் இல்லாம, எந்த ஒரு விஷயம் இல்லாம வெக்கமா இருக்கு. நான் அவர்கிட்ட சொல்லுவோம், அண்ணன் 5000 ரூபாய் இப்போ பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நாங்கள் 10000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு வாய் கூசுது. இப்போ சொல்றது பென்ஷன் கொடுக்க கூடாது, அவங்கள மறுபடியும் உட்கார வச்சு அதே நாற்காலியில அந்த தயாரிப்பாளர் அப்படின்ற அந்த அந்தஸ்து அவருக்கு திரும்பி நான் கொடுக்க போறேன். அதுதான் என்னோட வெற்றி.